நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கா, ஆனா இது ரொம்பவே அழகான உண்மை. இதை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா புரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்துல ஆனந்தன் அப்படின்னு ஒரு சிற்பி இருந்தார். அவர் ரொம்ப திறமையானவர். கல்லுல உளிய வச்சா உயிருள்ள சிலையா மாத்திடுவாரு. அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. உலகத்திலேயே மிக அழகான புத்தர் சிலையை செதுக்கணும்னு. வருஷக்கணக்கா உழைச்சாரு. தினமும் காலையில இருந்து ராத்திரி வரை தன்னோட முழு உழைப்பையும் கொடுத்தாரு. கடைசியா அந்த நாள் வந்துச்சு. சிலையும் முடிஞ்சிருச்சு. ஆனந்தன் கண்ணில ஆனந்த கண்ணீர். அவ்வளவு ஒரு அழகான சிலை. மறுநாள் கிராம மக்கள் எல்லாரும் ஆனந்தனை பாராட்ட வந்தாங்க. ஆஹா, என்ன ஒரு கலைத்திறன்! இதுதான் உலகத்திலே சிறந்த புத்தர் சிலை அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஆனந்தனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவர் தன் சிலையை ஒரு உயரமான இடத்துல வச்சு தினமும் அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு ஞானி வந்தாரு. அவர் சிற்பங்கள்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். ஆனந்தன் செதுக்கின புத்தர் சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனந்தன் அவரை பார்த்ததும், ஐயா, என் சிலை எப்படி இருக்கு, என் கனவு நினைவாயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. ஞானி மெதுவா தலையை அசைச்சாரு. சிறப்பு தான் ஆனந்தா, ஆனா ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனந்தன் அதிர்ச்சி அடைந்தான். குறையா? நான் என் முழு உழைப்பையும் என் உயிர் மூச்சையும் இந்த சிலையில கொடுத்துருக்கேன். என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட கேட்டாரு. ஞானி சிரிச்சாரு. ஆனந்தா, நீ உன் சிலையை உருவாக்குனதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீ ஒண்ணு செய்யல. நீ இந்த சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு உளியடியிலும் இது சரியா, இதை இன்னும் எப்படி அழகாக்கலாம், இதுல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கல. மக்கள் பாராட்டியதால இதுல எந்த குறையும் இருக்காதுன்னு நீ நம்பிட்ட. ஒரு சின்ன இடத்துல புத்தரோட முகத்துல ஒரு சின்ன கோடு, அவருக்கான கருணையே முழுமையா நீ வெளிப்படுத்தல. ஆனந்தன் சிலையை உற்று பார்த்தான். ஞானி சொன்னது உண்மை. அந்த சின்ன கோடு அவருடைய கவனக்குறைவால் வந்த சிறு தவறு. மக்கள் புகழ்ந்ததால அந்த சின்ன தவறை அவர் கவனிக்கவே இல்லை. ஞானி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஐயோ, இது எப்படி என் கண்ணில் படாம போச்சு அப்படின்னு நினைச்சாரு. ஆனந்தன் ஞானி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஐயா, நீங்க சொன்னது உண்மைதான். நான் என்னையே கேள்வி கேட்க மறந்துட்டேன். என் தவறை நான் உணர்ந்ததே இல்லை. இப்போதுதான் என் தவறு புரியுது எனக்கு. நண்பர்களே, ஆனந்தன் கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் நம்மை கேள்வி கேட்கணும். இது சரியா இருக்கா, இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு நாமளே கேள்வி கேட்டுக்கணும். நம்மளோட தவறுகளை நம்ம உணர முடியும். மற்றவங்க பாராட்டுறதுக்காக நம்மளோட குறைகளை மூடி மறைக்க கூடாது. தன்னம்பிக்கை முக்கியம், ஆனால் தற்பெருமை கூடாது. நாம் செய்யும் செயல்களை நாமே திரும்பி பார்த்து ஆராய்ந்து அதில் உள்ள குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இது சரியா அப்படின்னு ஒரு முறை நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்படி கேட்கும்போது தான் நம்மளோட தவறுகளை நம்ம உணர்ந்து அதை சரி செஞ்சுக்க முடியும். இன்னும் சிறப்பாக வாழ்க்கையே வாழ முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.